ஜெயக்குமார், மரகதம் குமாரவேல், சத்யபாமா பதவி ரிசைன் பண்ணி மக்களை சந்திச்சு போகணுங்கிற இது இருக்கு. ஸ்டாலின் முதல்வர்னு ஜெயித்துக்கிட்டு விஜய் ஆதரிச்சு இந்த காங்கிரஸ்காரங்க கேடுகட்ட தனத்தை விட இவங்க பாராட்டத்தக்கவங்க, போற்ற தகுந்தவங்க, போற்றுதலுக்குரியவங்க அந்த 3 பேர். அதற்கு இந்த 3 பேருக்கும் அவங்க வந்து நாளைக்கு டிக்கெட் கொடுக்க வாய்ப்பு. இப்போ இவங்க மரகதம் குமாரவேலு, தாராபுரம், பெருந்துறை இதுல ஒரு தேர்தலில் ஒரு சின்ன டேமேஜ் ஏற்படுத்த முடியும். இந்த லெவலில் தான் இந்த பிளவு இருக்குது. மற்றபடி அதிமுக அது எடப்பாடி பழனிசாமி தான். குட்டையோ நெட்டையோ பெருசோ அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான். ஓபிஎஸ் வந்து இரட்டை தலைமையா இருந்து பாலாட்டும் கேடயமா இருந்து எடப்பாடிக்காக களமாடினவர் முதலமைச்சராக இருந்தார். இப்ப பிளவுல இருக்கவங்க எல்லாமே சப்பார்டினேட் தான் எடப்பாடிக்கு. இந்த பிளவுல வந்து பேன் தமிழ்நாடு பிகரா நிற்கிறது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ராகுல் காந்தியை பொறுத்தளவுல கூட இருக்கக்கூடிய தோழர்களையே காலவாரி விடக்கூடிய அரசியலை பண்றாரு. தேஜஸ்வி யாதவை காலி பண்ணாரு. ஸ்டாலினுக்கு எதிரான சதியை அரங்கேற்றிட்டாரு. ஸ்டாலின் அந்த கஷ்டத்தை வந்து அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாரு. இந்த சூழ்நிலையில அந்த கோபத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் மேல காட்டுறாரு. காங்கிரஸுக்குள்ள வேற ஒரு சூழல் வரும்னு சொன்னா இவங்க சனாதன எதிர்ப்புங்கிற பேர்வையில கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட திமுக கைகோர்க்கவும் தயங்க மாட்டாங்க. காங்கிரஸை ஒரு பெரிய சக்தியா காட்டி தான் அவங்க இது பண்றாங்க. ஸோ விஜய் காங்கிரஸ் உதாசீனப்படுத்துவார், நாளைக்கு வரமாட்டாங்களாங்கிற எண்ணமும், விஜய் கேரளா போகல, நம்ம உள்ள போய் அந்த சைக்கிள் கேப்பில் பிடிஞ்சி காங்கிரஸை பிடிச்சிருந்தாங்கிற எண்ணமும் எடப்பாடிக்கிட்டே இருக்கு. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்கள் நடக்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் அதிமுகவினுடைய 3 எம்எல்ஏக்கள், அதாவது எஸ்பி வேலுமணி தரப்பில் இருக்கக்கூடிய 3 எம்எல்ஏக்கள் இப்போ தாவேக்கால ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கா ஆதவர்ஜுனா சந்திச்சிருக்கிறாங்க. தாவேக்கால இணையிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. இந்த 3 எம்எல்ஏக்களுடைய இந்த விலகலுங்கிறது, ராஜினாமாங்கிறது எதை காட்டுது சார்? தாவேக்கா 118 நோக்கி நகர்றாங்க. அதற்கு இந்த 3 பேருக்கும் அவங்க வந்து நாளைக்கு டிக்கெட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 3 தொகுதிகளிலையும் பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம் 3லையும் வந்து ஜெயக்குமார், மரகதம் குமாரவேல், சத்யபாமா 3 பேரும் வந்து நாளைக்கு வெற்றி பெற்று தாவேக்கா எம்எல்ஏ வரும்போது அவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். ஸோ அவங்க இந்த சட்டமன்றத்துக்குள்ளே இப்படிப்பட்ட இதுகளை பண்ணி தாங்கள் வந்து 118 ரீச் பண்ணணும்னு ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. இன்னும் ஒரு சில எம்எல்ஏக்கள் கூட அவங்க ரிசைன் பண்ண வைக்கலான்னு நான் கருதுகிறேன். ஒரு வகையில் இந்த 3 வரையும் நான் பாராட்டுறேன். காங்கிரஸ்காரங்க ஸ்டாலின் முதல்வர்னு வெற்றி பெற்றாங்க. கொஞ்சம் கூட கூச்சம், நாச்சம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாமல் பச்சை சந்தர்ப்பவாதமாட்டு அப்படியே தாவேக்காவுக்கு ஆதரவாக 5 பேர் போனாங்க. அட்லீஸ்ட் வெற்றி பெற்ற இடத்துக்கு நன்றி தெரிவிக்க கூட போகலை. இவங்களாவது எடப்பாடிக்கு நன்றி தெரிவித்தவங்க. தன்னோட எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிக்கிட்டு மீண்டும் விசிலில் நின்று ஜெயித்து எம்எல்ஏ ஆகலாங்கிற அடிப்படையில் அவங்க போகிறாங்க. நாளைக்கு வாரிய தலைவர் பதவி கூட இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் குறைஞ்சபட்சம் பதவி ரிசைன் பண்ணி மக்களை சந்திச்சு போகணுங்கிற இது இருக்குது. ஸ்டாலின் முதல்வர்னு ஜெயித்துக்கிட்டு விஜய் ஆதரிச்சு இந்த காங்கிரஸ்காரங்க கேடுகட்ட தனத்தை விட இவங்க பாராட்டத்தக்கவங்க, போற்ற தகுந்தவங்க, போற்றுதலுக்குரியவங்க அந்த 3 பேரும். இப்போ இந்த 3 பேருடைய ராஜினாமா அப்படிங்கிறது எஸ்பி வேலுமணி அவர்களுடைய வழிகாட்டலின்படி நடந்திருக்குமா, இல்லை ஆதவர்ஜுனா அவருடைய ஆலோசனைப்படி நடந்திருக்குமா சார்? இல்லை, அரசியல் களத்துக்குள்ளே அது எப்படி நடந்திருக்குங்கிறத நம்மளால் இப்போ ஜட்ஜ் பண்ண முடியலை. இண்டிபெண்ட்டாகட்டே 3 பேரும் முடிவு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு கட்டத்துக்குள்ளே பவர் பொலிட்டிக்ஸுக்குள்ளே நம்மளை நம்பி அடுத்தால ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம லேர்ன் பண்ணிடுவோம்னு சொல்லும்போது தான் அரசியல் களத்துக்குள்ளே நிற்பாங்களே தவிர அதில் சிக்கல் வந்துட்டுன்னா அவங்க எத்தகைய முடிவும் எடுப்பாங்க. அது எத்தகைய முடிவுங்கிறது வர நாட்களில் தான் நம்ம அது சொல்ல முடியும். ஒரு பக்கம் ராஜினாமா செய்கிறாங்க, சபாநாயகரை சந்தித்து உடனடியாக ஆதவர்ஜுனா பொதுப்பணித்துறை அமைச்சர் அவருடைய அறைக்கு போகிறாங்க, அவரும் வரவேற்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த சில அதிமுகவுடைய எம்எல்ஏக்களும் ஏற்கனவே 47ங்கிறது இப்போ 44 ஆயிடுச்சு. இன்னும் சிலரும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படியும் உங்களுக்கு 118 இண்டிபெண்ட்டாக வரணும்னா இந்த வகையில் தான் அவங்க கொண்டு வர முடியும். இதில் வந்து இவங்களுக்கெல்லாம் அமைச்சரவை பதவி கொடுக்கக்கூடாது அதிமுக எம்எல்ஏ இருக்கவங்களுக்குங்கிறதுல காங்கிரஸு, செல்வ பெருந்தகை, சிபிஎம், சிபிஐ இவங்க போட்ட அந்த கண்டிஷனில் விஜய் ஈல்டாக வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. இப்போ அந்த இடத்துக்குள்ளே அவர் 118க்கு என்ன வழிங்கிறத முயற்சி பண்ணும்போது இன்னும் ஒரு சிலரை ராஜினாமா பண்ண வச்சு அந்த இடங்களில் தாவேக்கா ஜெயித்தா 118 ரீச் ஆக முடியும்னு கருதுவார். சரி சார், இப்போது ஒருவேளை இடைத்தேர்தல் வருது, இப்போ ஏற்கனவே 3 பேர், இப்போது திருச்சி கிழக்கை சேர்த்தா 4 இடம், இன்னும் சிலரும் நீங்கள் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க.
இப்போ இடைத்தேர்தல் வரும் பட்சத்தில் யாருக்கு ஆதரவாக இருக்கும், யாருக்கு பலமாக இருக்கும்? தாவேக்கா வெற்றி பெற்றுட்டு இருக்குது. மற்ற கட்சிகள் பிரிஞ்சு போய் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ளே தாவேக்காவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு மக்கள் எடுப்பாங்கங்கிற நம்பிக்கையில் தான் இவங்கெல்லாம் ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவான எல்லோரோட பார்வையும் தாவேக்கா இதில் வெற்றி பெறுங்கிறது தான் எல்லோரோட பார்வை. மாறி நடந்தால் அது ஒரு மக்கள் புரட்சி தான். சரி, இப்போது இன்னொரு பக்கம் ஒரு சில 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்கிறாங்க, தாவேக்கா பக்கம் போகிறாங்க. எஸ்பி வேலுமணி தரப்பில் 25 பேர் ஆதரவாக தாவேக்கா ஆதரவாக வாக்களித்தாங்க. இப்போ சில பேர் வந்து எடப்பாடி பழனிசாமியை நோக்கி போகிறதையும் பார்க்க முடியுது. மீண்டும் அதிகார மையம்ங்கிறது எடப்பாடியை நோக்கி தான் நகருதா? கண்டிப்பாக எடப்பாடியை நோக்கி தான் அதிமுக அதிகார மைய நகர். முந்தைய பிளவுகளை தாண்டி இந்த பிளவுகளில் உள்ள தன்மை வேறு. இந்த பிளவில் வந்து பேன் தமிழ்நாடு லீடர் யாரும் இல்லை. முந்தைய பிளவுகளில் டிடிவி தினகரன் வந்து ஆர்கே நகரில் 50 விழுக்காடு வாக்கெடுத்த ஒரு தலைவர். சசிகலா வந்து சட்டமன்ற கட்சி தலைவராக பெரிய ஒரு உயரத்தில் இருந்தவங்க. அந்த பிளவில் வந்து அதை நாம் பார்த்தோம். அடுத்த பிளவில் ஓபிஎஸ் வந்து இரட்டை தலைமையாக இருந்து வாலாட்டும் கேடயமாக இருந்து எடப்பாடிக்காக களமாடினவர், முதலமைச்சராக இருந்தவர். இப்போ பிளவில் இருக்கவங்க எல்லாமே சப்பார்டினேட் தான், எடப்பாடிக்கு சப்பார்டினேட்ஸ் தான். ஸோ இந்த பிளவில் வந்து பேன் தமிழ்நாடு ஃபிகராக நிற்கிறது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். இவங்க அந்தந்த மாவட்டங்களில் ஒரு சின்ன டேமேஜை ஏற்படுத்திக்கலாம். இப்போ இவங்க மரதம் குமாரவேலு, இவங்கெல்லாம் தாராபுரம், பெருந்துறை, இதில் ஒரு தேர்தலில் ஒரு சின்ன டேமேஜை ஏற்படுத்த முடியும். இந்த லெவலில் தான் இந்த பிளவு இருக்குது. மற்றபடி அதிமுகனா அது எடப்பாடி பழனிசாமி தான். குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ அதிமுக எடப்பாடி பழனிசாமி தாங்கிறது மீண்டும் தெள்ள தெளிவாக எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இதைத்தான் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன். கவுண்டர் பண்ணுவார், எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன். சசிகலா அம்மையார் காலில் விழுந்ததே அதிகாரத்துக்கு தான் விழுந்தார். அந்த அதிகாரமே அவர்கிட்ட வந்த பிறகு மீண்டும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்கிற லெவலில் தான் நாம் சொன்னோம். இப்பவும் அவர் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் போன்றவங்கள ஏற்றுக்கிட மாட்டார். ஓபிஎஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டார். ஏன்னா அவங்கள போட்டியாளராக கருதுவார். மற்றவங்கள போட்டியாளராக கருத மாட்டார், ஏற்றுக்குவார். ஆனால் மற்றவங்கள ஏற்றுக்கிறதுலேயே ஒரு தாமதத்தை அவர் உருவாக்குனனால தான் டக்குன்னு தாவேக்கா ரிசைன் பண்ணுறோம் வாங்கன்னு 3 பேரை அவங்க பக்கம் எடுக்க காரணமாக அமைஞ்சிட்டு. மேலும் தாவேக்கா பொறுத்தளவில் திருச்சியில் மட்டும் இடைத்தேர்தல் நடந்து ஸ்டாலின் நின்று அவர் பெரிய வெற்றியை பெற்றுட்டார்னா அது தாவேக்காவோட செல்வாக்கு வந்து குறைஞ்சிட்டுங்கிற ஒரு தோற்றம் வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு மக்கள் மத்தியில் கொண்டு வந்துடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கும் திருச்சியோட சேர்த்து இந்த 3க்கு இடைத்தேர்தல் வந்ததுன்னா அதுவும் டைல்யூட் ஆகி போகுங்கிற அவங்க கணக்கும் இருக்குது. ஸோ இப்போது சிவி சண்முகமாக இருக்கட்டும், எஸ்பி வேலுமணி தரப்பாக இருக்கட்டும், இப்போ இவர்கள் வந்து எதிர்பார்த்த அல்லது வெளியில் ஊடகங்களால் பேசப்பட்டது இவர்களுக்கு அமைச்சர் பதவி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. இப்போ அது இல்லாத நிலைகளில் மீண்டும் அவங்க அதிமுக எடப்பாடி தலைமையை நோக்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கா? எடப்பாடி ஏற்றுக்கொள்வாருன்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்க ரிசைன் பண்ணிக்கிட்டு தாவேக்கா சீட்டில் நின்று ஜெயிக்க பார்ப்பாங்க. ஸோ அதோட இவங்களை ஏற்றுக்கொள்வது பெற்றுங்கிறதுல தான் எடப்பாடி போவார்னு நினைக்கிறேன். அதில் மீண்டும் அதே பதவி தரப்படும். அது இதில் வந்து எடப்பாடி கொஞ்சம் இறங்கி வரலை. அதனால தான் இந்த ட்ராவல் வந்து தாவேக்கா நோக்கி போயிட்டு ஃபஸ்ட்லேயே கிடைச்சதை பயன்படுத்தி அவர் அந்த காம்ப்ரமைஸை முடிச்சிருப்பாருன்னா தாவேக்கா நோக்கி பயணம் இருந்திருக்காது. எல்லாருமே அதிமுக, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டாலன்னு போயிருப்பாங்க. இப்போ எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டாலெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு விஜய் இன்னும் 3 பேர் போயிட்டாங்க. ஒருவேளை எஸ்பி வேலுமணியோ சிவி சண்முகத்தையோ எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளனா இவர்களும் தாவேக்கா நோக்கி போவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இவங்க தாவேக்காவை பற்றி போவதற்குள்ள வாய்ப்புகள் வந்து குறைவுன்னு தான் பார்க்குறேன். பட்டு மற்றவங்களுக்கு வந்து வாரிய தலைவருங்கிறவள முடிவு படும். இவங்க அமைச்சர்களாக பெரிய லெவலில் இருந்தவங்க. ஸோ இவங்க மீண்டும் வந்து எடப்பாடிகிட்ட போகிறதுக்குள்ள வாய்ப்புகளே அதிகம். சரி, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்ன முடிவு, அதில் ஈகோ இருக்கும். லோக்கலில் வேறு சண்டை போட்டுட்டாங்க. இது பசுபதினு ஒருத்தர் வந்து சிவி சண்முகத்துக்கிட்ட சண்டை அதெல்லாம் நடந்துடுச்சு. அதெல்லாம் நம்ம எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஏன் அட்ஜஸ்ட் பண்ணுறது, எந்த லாபமும் இல்லாமல் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம், இப்படி பல காரண காரியங்கள் உள்ள அவங்க மனசில் ஓடி என்ன முடிவு எடுக்காங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ நீங்களே பேசும்போது சொன்னீங்க, திருச்சி கிழக்கில் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, அவர் போட்டியிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அந்த நோக்கத்துக்காக தான் அழகிரியுடைய மகளை வந்து தாவேக்காக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சி நடக்குதோ? அழகிரி மகள் தாவேக்காவை கொண்டு வர்றது வந்து அரசியல் அரங்கத்துக்குள்ள மதுரையில் பெரிய லெவலில் இருந்த அழகிரி, மத்திய அமைச்சராக இருந்த அழகிரி, அரசியல் எதுவும் இல்லாத போது திமுக ஆட்சி காலத்தில் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது பவர் சென்டராக இருந்தவங்க ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் பவர் சென்டராக இருக்க முடியல, அதிகாரத்தில் இருக்க முடியல. அப்போ அவங்கள ஸ்டாலினுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு தாவேக்கா தயாருன்னா அவங்களுக்கும் அதன் மூலமாக ஒரு மதுரை மேயரோ எதுவோ ஒன்று கிடைக்கும்னா அவங்க அரசியல் அரங்கத்துக்குள்ளே இயல்பாக பயணிக்கிறது இயல்பு தானே. திராவிட முன்னேற்ற கழக 5 ஆண்டுகளில் அவங்களுக்கு எந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்காத போது தாயும் பிள்ளையுமா இருந்தால் வாயும் வயிறும் வேறு தானே. அந்த அடிப்படையில் இவங்க தாவேக்கா மூலமாக தங்களுக்கு ஒரு மேயர் வாய்ப்பு ஏதாவது கிடைக்குமான்னு அவங்க
அரசியலை எதிர்பார்ப்பது வந்து இயல்பானது ஒன்று தானே. இப்போ இன்னொரு விஷயம், இந்த விஷயம் ஒரு பக்கம் பேசப்பட்டுட்டு இருக்குன்னா, இப்போ இன்னொரு விஷயம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அவர்கள் விசிகளை விலகி இருக்கிறாரு. அவர் வைக்கக்கூடிய காரணமே கருத்தியலிலும் நிலைப்பாட்டிலையும் கட்சி வந்து வேறொரு ஸ்டாண்டர்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வைக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கக்கூடிய இந்த பயணம், வைக்கக்கூடிய விமர்சனங்கள், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, என்னை பொறுத்தவரை அதில் விடுதலை சிறுத்தை அதிகாரத்தை நோக்கி பாஞ்சதில் தப்பு நான் சொல்ல மாட்டேன். கன்ஷிராம் பாணியில் எல்லாரும் தான் சந்தோரப்பாதம் பண்ணீங்க, எங்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம்னு கட்டன் ரைட்டாக சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்படி சொல்லக்கூடிய ஒரு தன்மை இல்லாமல் அதை சாக்குப்போக்கு சொல்லி அதை பாஜக இது பண்ணி காட்டி இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற கதையாட்டு அவங்களோட சந்தர்ப்பவாதத்தை வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. அது சந்தர்ப்பவாதம் தான். பட் சந்தர்ப்பவாதம் எல்லா கட்சியும் அதிகாரத்துக்காக பண்ணுறது தான், நாங்களும் பண்ணணும்னு கன்ஷிராம் பாணியில் அதை ஓப்பனாக சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். அதில் அவங்களுக்கு என்ன சிரமம்னா, அப்படி சொன்னால் அது அவங்களோட வாக்கு வங்கி அல்லாத ஆரம்பத்தில் ஒரு பெரிய எதிர்ப்பை உண்டு பண்ணிருமோங்கிற ஒரு அச்சம் இருக்கிறதுனால அவங்க இதை பண்ணிகிட்ருக்குறாங்க. பனையூர் பாபுவை பொறுத்தவரை அவர் இந்த முடிவு எடுத்திருக்க காரணம்னா, திருமாவளவன் அந்த வாய்ப்பை பெற்றிருப்பாருன்னா பாபு வந்து ஏற்றிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவருக்கு போட்டியாளர் அல்லது ரைவல்ரி உள்ள உள்கட்சிக்குள்ள வன்னியரசு வந்ததில் அவர் பனையூர் பாபு இந்த முடிவு எடுத்திருக்கதான் நான் பார்க்குறேன். இப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது அவங்க நீண்ட கால கோரிக்கை. இப்போ அந்த இடத்துல இந்த ஆட்சியில் பங்கேற்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு கடந்த 10 நாட்களாகவே விசிகாக்கு எதிரான எதிர் விமர்சனங்களை யாரெல்லாம் திருமாவளவன் அவர்களை புகழ்ந்துகிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் நேர் எதிராக மாறுறதையும் பார்க்க முடியுது. நீங்கள் அதை கவனிச்சிங்களா? உங்களால் அதை உணர முடியுதா? நான் அந்த இடத்துக்குள்ளே அவங்க விமர்சனம் வைக்கிறவங்கள நியாயங்கள் இருக்கும், அவங்களே நண்பர்களாக தான் இருப்பாங்க. அதுக்குள்ளே நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. என்னோட கருத்து அதிகாரத்தை நோக்கி அவங்க போனதில் தப்பு இல்லை. எடுத்த நிலைப்பாடு சந்தர்ப்பாத நிலைப்பாடு தான். இன்னொரு பக்கம் திமுகவை பொறுத்தவரையில் விசிகா இப்படி பண்ணுங்கிறத அவங்க எதிர்பார்க்கலையோ? விசிகா இப்படி பண்ணுங்கிறத இல்லை, திமுக பொறுத்தளவில் வந்து அவங்க மாற்று அரசு அமைக்க தவறுனதுலேருந்தே இதெல்லாம் அவங்க எதிர்பார்த்துருக்க தான் வேணும். ஸோ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உட்பட அவங்க 67 ஆட்சிக்கு வந்தாங்க. காயிதே மில்லத் சாஹிப் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். அன்னைக்கு தனி மெஜாரிட்டி வந்தனால அண்ணா வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கல. இன்றைக்கி வந்து அவங்க கேரளாவில் 5 மினிஸ்டர் அவங்க தான் டிக்ளேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஷாஜகான் அவங்க டிக்ளேர் பண்ணி நிற்கிறது அவங்க அரசியலுக்கு ஒரு வெற்றி தானே. எல்லாருமே அதிகாரத்துக்கான ஒரு அரசியல் தானே. இப்போ நம்ம ரெட்ராஸ்பெக்டிவாக சொல்கிறோம். அன்றைக்கே 71 வந்து முஸ்லீம் லீக்கு, ஃபார்வர்ட் பிளாக்கு, அந்த கூட இருந்த கம்யூனிஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருந்தா எம்ஜிஆர் பிரிஞ்சு போகும்போது வந்து இவங்கள்லாம் ப்ரொடெக்டராக இருந்து எம்ஜிஆரை விட திராவிட முன்னேற்றங்களை அணி தான் பெருசாக நின்றுருக்கோம். இப்போவும் வந்து நானே சொன்னேன், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா தோல்வி ஒத்துக்கிட்ட மாதிரி தோக்கிறதுக்கு முன்னேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ ஒரு வேளையில் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் இவங்க இந்த பிரச்சனை வந்திருக்காதுங்கிற ஒரு சூழ்நிலை தானே வருது. எது எப்படியோ இனி உள்ள காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் தனிக்கட்சி ஆட்சிங்கிறது வந்து முடிஞ்சு போன கதையாக தான் நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் திமுகவுடைய மோதல்கள், இப்போது அவங்க கூட்டணியிலே வெளியே வந்தாலும் உதயநிதி அவர்கள் கடுமையாக சில வார்த்தைகளை காங்கிரஸ் நோக்கி எதிர் விமர்சனங்களை வச்சிருக்கிறாரு. பாஜக வெற்றி பெற்றதுக்கு மோடி, அமித்ஷா தான் காரணம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் கடுமையாக இனி காங்கிரஸோடு கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. காங்கிரஸ் திமுக மோதல் அப்படிங்கிறத எதை காட்டுது சார்? பாஜக வெற்றி அத்வானி வாஜ்பாயும் சோனியா கிட்ட தோத்த சூழ்நிலையில் 2014 பெரிய வெற்றி பெற காரணம் மோடி தான் காரணம். மோடிக்கு செல்வாக்கு, ஓபிசி லீடர் எல்லாம் தான் காரணம். அது பிறகு அந்த வெற்றியில் ராகுல் காந்திக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. ராகுல் காந்தியை பொறுத்தளவில் கூட இருக்கக்கூடிய தோழர்களையே காலவாரி விடக்கூடிய அரசியலை பண்ணுறாரு. தேஜஸ்வி யாதவை காலி பண்ணார், ஸ்டாலினுக்கு எதிரான சதியை அரங்கேற்றிட்டார். இப்போ இதில் அலர்ட் ஆகி அகிலேஷ் யாதவ் வந்து காங்கிரஸோட பேக்கிங்கான பிராமின் பூமிகார், இவங்களை பரசுராமன் கம்யூனிட்டி பூமிகார், இவங்களை கேண்டிடேட்டாக போட்டு இது அட்டோனி பிரிவு சமூக சோதரர்களை பொது தொகுதியில் போட்டு காங்கிரஸை யூபியில் காலி பண்ணுங்கிற முடிவை ஸ்டாலினுக்கு என்ன நடந்தது, தேஜஸ்விக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்து அகிலேஷ் யாதவ் முடிவு எடுக்கிறாரு. ஸ்டாலின் அந்த கஷ்டத்தை வந்து அனுபவிக்க வேண்டிய, தோல்வியை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டார். ஸோ இந்த சூழ்நிலையில் அந்த கோபத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் மேலே காட்டுறாரு. அது நியாயமான ஒரு பார்வையாக தான் நான் பார்க்குறேன். உதயநிதி ஸ்டாலின்ட்டு அதில் நியாயம் இருக்காக தான் நான் பார்க்குறேன். பட் காங்கிரஸுக்கு கலாச்சாரம் வழக்கமும் இப்படி தான் 69 வந்து இந்திரா காந்தி ஆலிவர் ரோட்டில் கலைஞரை பார்த்து கையை பிடிச்சிட்டு என்னை காப்பாற்றுங்க, நீங்கள் இல்லைன்னா எனக்கு நான் பிரதமராக இருக்க முடியாதுன்னு எந்த காங்கிரஸ்காரன் நாக்கு மேலே பல்ல போட்டு ஒரு பயம் மறுத்துருவானா? உண்மையை அத்தனை பேருக்கும் சேலஞ்சு, அத்தனை காங்கிரஸ்கார சகோதரர்களுக்கும் சேலஞ்சிங்காக தான் சொல்கிறான். ஒருத்தரும் மறுத்துற முடியாது, ஒரு சகோதரர்களும் அதை மறுத்துற முடியாது. அந்த இடத்துல கேட்டாப்பில் கலைஞர் ஆதரவு கொடுத்தாரு, 75 டிஸ்மிஸ் பண்ணாப்பில். அது பிறகு 96 மந்திரி சேவை விட்டு விலகலைன்னா விட்ரா பண்ணாங்க.
இப்படி ஒவ்வொரு துரோகத்தையும் முதுகுல குத்துறையும் பார்த்துக்கிட்டு தான் அவங்க கூட்டணி போகிறாங்க. இப்பவும் இந்த முதுகுல குத்துக்கு பிறகும் சனாதன எதிர்ப்புங்கிறத இவர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரு. அப்போசிஷன் லீடர் ஷைன் பண்ணுறாரு சதீஷன் மாதிரி. அது நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். பட் அந்த இடத்துக்குள்ளே சனாதன எதிர்ப்புங்கிற ஒன்றை கொண்டு அவர் உள்ள பண்ணுறாருன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக தான் அவர் அரசியலை பண்ணுறாங்க. மீண்டும் யூபியில் ராகுல் காந்தி செல்வாக்குகளை வந்து ராகுல் காந்திக்கு வார்த்தைகள் காங்கிரஸில் புறக்கணிக்கப்படும்னா ஒரு மாற்றம் வரும்னா இவங்க சிதம்பரம் மூலமாகவும் மல்லிகார்ஜுன கார்கே மூலம் மட்டும் 26 எப்படி காங்கிரஸ் கூட்டணியை கைப்பற்றினாங்களோ அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணிக்கான கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கான காங்கிரஸ் கூட்டணிக்கான ஒரு இதை இவங்க பண்ணத்தான் செய்வாங்க. 75 டிஸ்மிஸலுக்கு பிறகு 80ல் சேர்ந்தாங்க. அது 96 இதுக்கு பிறகு திரும்ப 2004 சேர்ந்தாங்க. ஒவ்வொரு காலகட்டமும் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒரு கேட்டலிஸ்டாக இருக்குங்கிற லெவலில் நம்பிக்கை துரோகம், பச்சை துரோகம் இதுக்கெல்லாம் காரணமான அந்த கட்சி பாஜக எதிர்ப்புன்னு ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு ஒரு கேட்டலிஸ்டாக இருக்குங்கிற லெவலில் தான் திமுகவும் கணக்கு போடுறாங்க. இப்போ கோபத்தில் சொன்னாலும் கூட காங்கிரஸில் ராகுல் காந்தி பலம் இழந்து கேரளாவில் ராகுல் காந்தி பலம் இழந்துட்டார். பேரறிஞ்ச மாதிரி தான் வந்து நின்று பரிதாபமாக சதீஷன் முன்னாடி நின்றுட்டு போனார். இப்படி அவர் பலகீனம் மடைஞ்சி காங்கிரஸுக்குள்ளே வேற ஒரு சூழல் வரும்னு சொன்னால் இவங்க சனாதன எதிர்ப்புங்கிற பேர்வையில் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட திமுக கைகோர்க்கவும் தயங்க மாட்டாங்கிறது தான் என்னோட பார்வை. ஏன்னா மோடி வந்து எமர்ஜென்சியை எதிர்த்த ஒரு முதல்வருக்கு மகங்கிறனால எமர்ஜென்சியில் பாதிக்கப்பட்டவர் ஸ்டாலின் பெரிய அளவுக்கு வந்து ஸ்டாலினை பொழுது பேசுகிறாரு. காங்கிரஸுக்கு துரோகத்தையும் காங்கிரஸ் எப்படி எப்படியெல்லாம் காங்கிரஸை வந்து திமுக காப்பாற்றிங்கிறதையும் அவர் பெங்களூர் கூட்டத்தில் பெருசாக பேசுகிறாரு. நமக்கே தெரியும் எமர்ஜென்சியில் சிட்டி பாபு அடிக்கும்போது தம்பி அடிக்காதீங்கன்னு கலைஞர் மேலே உள்ள பட்டத்தில் ஸ்டாலின் மேலே விழுந்து அதை பண்ண விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். இந்த அளவுக்கு மோடி இறங்கி வந்து இவங்க காங்கிரஸ் துரோகத்துக்கு பிறகு நம்ம பக்கம் வருவாங்கன்னு சொன்னால் அவங்க மீண்டும் காங்கிரஸ் மதசார்பின்மை கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுங்கிற அந்த புள்ளிக்குள்ளே வந்து சட்டமன்றத்தில் முதல்வரும் சரி எதிர்கட்சி தலைவர் வந்து சனாதன எதிர்ப்புங்கிற அந்த இதுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு தன்மைகள் தமிழக இந்துக்கள் வந்து இவங்களோட அரசியல் சந்தர்ப்பாதத்துக்கும் வாக்கு வங்கி அரசியலுக்கும் அதிகாரத்துக்காகவும் வந்து பாஜகவை திட்டமிட்டே பழி போடுறாங்கங்கிறத தமிழக இந்துக்கள் 2029 உணர்வாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் அது ஒரு பாடமாக இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் இப்போ காங்கிரஸ்க்கு பின்னாடி இன்னும் இப்போ காங்கிரஸ் திமுக அப்படிங்கிறது சிறுபான்மையினர் வாக்கு அந்த ஐடென்டி ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ காங்கிரஸ் வந்து திமுக கூட வெளியேறலைன்னா சிறுபான்மையினர் ஓட்டு கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகள் அப்படிங்கிறதுல திமுகவுக்கு ஒரு பாதிப்பு வருமா? திமுக அந்த ஒரு பெரிய ரிஸ்க்குள்ளே தான் இருக்குது. அந்த ரிஸ்க்கை எப்படி திமுக எதிர்கொள்ள போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் அந்த ஓட்டுக்காக தான் திமுக ஓடுறாங்க. முஸ்லீம் ஓட்டுங்கிறது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்காலேயும் வந்திருக்குமா? ட்ரெடிஷ்னல் திமுகவுக்கு முஸ்லீம் ஓட்டு இருக்குது. 1977ஆம் ஆண்டு 233 தொகுதியில் கலைஞர் கேண்டிடேட் போட்டார். கிள்ளியூர் தொகுதியில் மட்டும்தான் பொன்னப்ப நாடார் மகன் எமர்ஜென்சி எதிர்த்தவருங்க வகையில் குமரி கோமதேகம் அவர் மகனுக்கு நான் கேண்டிடேட் எதிர்த்து விடலன்னு ஒரு தொகுதி தவிர 233 தொகுதியில் விட்டார். அப்போ முஸ்லீம் லீக் கூட்டணி கிடையாது. 89ல் லத்தீப் தான் கருணாநிதி கூட கூட்டணியில் இருந்தார் தவிர சமது வந்து மூப்பனார் கூட இருந்ததை நம்ம பார்த்தோம். அகில இந்திய அளவுக்குள்ள ஆல் இண்டியா நிலைப்பாடுன்னு. ஸோ ஐயுஎம்எல்லும் எல்லா காலகட்டத்திலையும் திமுக கூட இருந்துங்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயமாட்டுங்க இல்லை. பட் இப்போ ஓரளவு ஐயுஎம்எல் 62லேருந்தே முஸ்லீம் திமுக உறவுங்கிறது வந்து ஒரு சில பிரேக் இருந்தாலும் கூட அதை அவங்க பெருசாக முன்னெடுத்துட்டு அதை சொல்லிட்டு போவாங்க. இப்போ வந்து அதிகாரங்கிற லெவலில் ஐயுஎம்எல் வந்து கேரளாவில் 5 மந்திரி வாங்கியிருக்கும் போது இங்கே ஒரு மந்திரிக்காக அவங்க போயிட்டாங்க. ஆனால் திமுகவுக்குன்னு ட்ரெடிஷ்னல் முஸ்லீம் ஓட்டு வந்து இருக்கத்தான் செய்யுது. 80ஆம் ஆண்டு என் பிணத்தின் மீதான் முஸ்லீமை தாக்க முடியுங்கிற மீனாட்சிபுரம் மதமாற்ற சம்பவத்தோட கலைஞர் பேசினதுலேருந்து கிறிஸ்தவர்கள் அதிக அளவு அதிமுகவுக்கும் முஸ்லீம்கள் திமுகவுக்கும் ஆதரவுங்கிற ஒரு நிலைப்பாடு ஓடிக்கிட்டே தான் இருந்தது. அந்த முஸ்லீம் ஆதரவுங்கிறது வந்து ஓவர் த ஹெட் ஆஃப் ஐயுஎம்எல் கிடைச்சது தான். என்றாலும் இன்றைக்கி முஸ்லீம் ஆதரவுக்காக வந்து அவர் ஐயுஎம்எல், மனிதநேய மக்கள் கட்சி, தமிமுன் அன்சாரின்னு நிறைய இயக்கங்கள் கட்சிகளை அவங்க முன்னெடுத்தாங்க. இப்போ ஐயுஎம்எல் போன சூழ்நிலையில் எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் நிற்பாங்கங்கிறது பார்க்கணும். என்றாலும் இப்போ விழுந்த முஸ்லீம்களில் பாதி பேர் பாஜக கூடயே அணி சேர்ந்தாலும் கூட 99ல் நின்ன மாதிரி திமுக கூட நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு 50% முஸ்லீம்ஸ் வந்து அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா சார்? இப்போது காங்கிரஸ் வந்து திமுக தொடர்ந்து கூட்டணிகளாக இருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் எதிர் முகாமுக்கு போனதுனால பாஜக திமுக கூட்டணிங்கிறது உருவாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? அது ஃபார் பட்ஜெட் இன்னும் 3 வருஷங்கள் இருக்குது. நம்ம போன்றவங்க அது உருவாகிறதுல தப்பு இல்லைங்கிற எண்ணம் நமக்கு இருக்குது. மோடிக்கு அது இருக்குது. ஸ்டாலினை பெருசாக மோடி மதிக்கிறாரு. ஆனால் ஸ்டாலின் வந்து இந்த 3 வருஷம் அரசியல் மாற்றத்துக்கு இடையில் உள்ள மாற்றங்களில் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுகள் தன் பக்கம் வரக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் நிகழுங்கிற எண்ணத்தில் தான் அவர் போகிறாரு. திமுக வந்து சனாதன எதிர்ப்புங்கிற லெவலில் தான்
போகிறார். நான் திரும்ப திரும்ப பல பேட்டிகளை சொன்னது தான், சனாதன தர்மம் இந்த நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காக்கக்கூடிய தர்மம். நீங்கள் சனாதன தர்மம் நல்ல தர்மம் தான், ஆனால் சனாதனம் பேசக்கூடியவங்க முஸ்லீம் ஏழை முஸ்லீம்கள் வீடை வீப்பில் இடிக்கிறது தவறு, நல்ல தர்மத்தில் இருக்கக்கூடியவங்க இப்படி தவறு பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு அவங்க தயாரில்லை. ஒட்டுமொத்த சனாதன தர்மமே நாட்டுக்கு தேவையில்லை, எதிரானதுங்கிற ஒரு தோற்றத்தை தமிழ் மண்ணில் கொடுக்கறத தான் திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்த 3 ஆண்டுகளுக்குள்ள அரசியல் மாற்றங்களில் மீண்டும் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் நம்ம பக்கமே நிற்கக்கூடிய அளவுக்கு அணிமாற்றங்கள் வருங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இப்போ ராகுல் காந்தி மேலே உள்ள கோபம் ஒரு சைடு இருந்தாலும் இந்த இதுவும் உள்ளுக்குள்ள கண்கரண்டாக ஓடிட்டு இருக்குது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் கேரளாவில் யாரும் வாழ்த்து தெரிவிக்காத போது சதீஷனுக்கு வாழ்த்து தெரிவிச்சனாலும் சரி, பொய்க்கால் குதிரை அரசு காங்கிரஸை நம்பி நிற்குதுங்கிற அந்த விமர்சனம் வைக்கினாலும் சரி, காங்கிரஸை ஒரு பெரிய சக்தியாக காட்டி தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ விஜய் காங்கிரஸ் உதாசீனப்படுத்துவார், நாளைக்கு வரமாட்டாங்களாங்கிற எண்ணமும், விஜய் கேரளா போகல நம்ம உள்ளே போய் அந்த சைக்கிள் கேப்பில் பிடிஞ்சி காங்கிரஸை பிடிச்சிருந்தாங்கிற எண்ணமும் எடப்பாடிகிட்டே இருக்குது. ஏற்கனவே 20 சீட்டு வந்து எடப்பாடி 24 ஆஃபர் கொடுத்தாரு. திருநாக்கர் சண்ணை இவங்க மூலமெல்லாம் போய் கொடுத்தது தெரியும். சவுக்கு சங்கரம் அதில் இருந்ததாட்டு தகவல்கள் சொல்லுது. அப்போ அவர் 20ன்னு சொன்னதும் 6 10 உயர்த்தி ஸ்டாலின் கொடுத்தாரு. அதே மாதிரி தாவேக்கா ஒரு காங்கிரஸுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்ததும் அது 3 ராஜ்யசபான்னு உயர்த்தி கொடுத்தாங்க. இதே மாதிரி காங்கிரஸுக்கு ஒரு ஆஃபரை ஈவ் ஆஃப் தி எலெக்ஷன் டைமில் திமுகவும் அதிமுகவும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதிமுக இப்போவே 2 அக்கேஷனில் கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க என்ன ஓட்டம் எல்லாமே கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு காங்கிரஸ்ன்னு தான் தமிழ் மண்ணுக்குள்ளே ஓடுது. அதனால் எல்லா அரசியல் முறைகேடுகளும் பதவி வெறியில் செயல்படுறதும் தர்ம நியாயங்களுக்கு எதிராக செயல்படுறதும் எல்லாத்துக்குமே பாஜக எதிர்ப்புங்கிறத வச்சு இவங்க ஒரு அந்த போர்வையில் போர்த்திக்கிட்டு செயல்பட்டு இருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்குது. இப்போ பாதிக்கப்பட்ட கோபம் இருந்தாலும் கூட நாளைக்கு வந்து 77 டிஸ்மிஸ் பண்ண பிறகு 80 கூட்டணி இவங்களை சொல்லி ஆட்சி அதிகாரத்தில் விட்ரா பண்ண பிறகு அதுக்கு பிறகு கூட்டணிங்கிறதுல காங்கிரஸ்காரங்க திமுககாரங்க இன்னும் முதுகில் குத்து வாங்கிக்கிட்டு காங்கிரஸ் கூட போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து மாநிலவை தேர்தல் நோக்கி போகிறாங்க. மாநிலவை தேர்தலில் யார் வர வாய்ப்பு இருக்குது சார்? காங்கிரஸ்க்கே பிரவீன் சக்கரவர்த்தின்னு சொல்கிறாங்க. அது விஜய் எடுக்கிற முடிவு. யார் எடுத்தாலும் தாவேகா கூட்டணி ஜெயிக்கும். அவங்கள்ட்ட நம்பர்ஸ் இருக்குது, போட்டியே இருக்காது. சரிங்க சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து நடத்த நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.